erectile dysfunction ஆகட்டும், premature ejaculation ஆகட்டும், nocturnal emulsion ஆகட்டும், இந்த மாதிரியான scrotum கீழ இருக்கக்கூடிய testis ஆர்கனோட சைஸ், எரெக்ஷன் இத பத்தி மட்டுமே நம்ம யோசிக்கிறோம். ஆனா பவர் சோர்ஸா இருக்கக்கூடியது இந்த விதைப்பை தான் அப்படிங்கறத மறந்துறோம். ஒரு சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுறதுனாலயோ அல்லது கிரிக்கெட் பால் படுறதுனால, ஃபுட்பால் படுறதுனால இந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் சின்ன வயசுல இருந்தே சாப்பிடாம விதைப்பை வந்து ப்ராப்பரா வளராம Ethnic Healthcare. வணக்கம், நான் டாக்டர் யோகோதியா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்ல நம்ம ஆண்களுக்கான எரெக்ஷன் பத்தி பார்க்கலாம். பொதுவாக சைஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸ் ஆர்கன் வந்து பெருசு பண்ணணும், அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்கள் சிந்திப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அந்த டாபிக் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும், ப்ரீமெச்சர் எஜாகுலேஷன் ஆகட்டும், நாக்டர்னல் எமல்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து உங்களோட ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். பொதுவாக இந்த ஸ்க்ராட்டம் ஸ்கேன்ல நம்ம பார்க்கும்போது ஸ்க்ராட்டம் கீழ இருக்கக்கூடிய டெஸ்டிஸ், இந்த டெஸ்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்டிஸோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்கனோட சைஸ், எரெக்ஷன் இதை பத்தி மட்டுமே நம்ம யோசிக்கிறோம். ஆனா இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு பவர் சோர்ஸா இருக்கக்கூடியது இந்த விதைப்பை தான் அப்படிங்கறத மறந்துடுறோம். ஸோ இந்த டெஸ்டிஸ் வந்து ஒரு சிலருக்கு சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கும். எப்படி பெண்களுக்கு வந்து ஓவரி வந்து வயிற்றுக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி தான் ஆண்களுக்குமே உள்ள இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் அது டிசெண்ட் ஆகி கீழே வந்து இறங்கி தொங்குற மாதிரி இருக்கும். காரணம் அப்டாமன் ஹீட்டு கூட அதனால தாங்க முடியாது. அப்படி வந்து அப்டமனுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அது பேர் அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ல வயிற்றுக்குள்ளேயே இருக்கும்போது ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த அப்டமன் வெப்பத்தினால அந்த ஸ்பெர்ம் வந்து முற்றிலும் இறந்து போயிடும். அப்போ கொஞ்சம் ஒரு 6 வயசு 5 வயசுக்குள்ளர வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய விதையை வந்து கீழே இறக்கி வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல கரெக்டான ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு சிலருக்கு இறங்கி தான் பிறந்திருக்காங்க அப்படின்னாலுமே ஒரு சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுறதுனாலயோ அல்லது கிரிக்கெட் பால் படுறதுனால, ஃபுட்பால் படுறதுனால இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டின் காரணமாக அவங்களுக்கு விதைப்பையில போய் அடிபடும் போதும் சரி, ஒரு சிலருக்கு வெரிகோசீல் போன்ற பிரச்சனைகளோ அல்லது விதைப்பை வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங்னால அங்கங்க சுத்தி சுத்தி இன்ஃப்ளமேஷன் ஆகி அது வந்து உள்ளுக்கே வந்து இந்த மாதிரி சைஸ்ல இல்லாம உள்ள சுருங்கி காணப்படும். ஸோ அப்படி இருக்கும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது அல்லது ஓவராக வெப்பத்தினால வெயிலில் வந்து பைக்கில் ஓட்டிகிட்டே போகிறது, எஸ்பெஷலி டெலிவரி பாய்ஸு, இல்லை ப்ராப்பராக ஆகாரங்கள் நல்ல டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சின்ன வயசுலேருந்தே சாப்பிடாம விதைப்பை வந்து ப்ராப்பராக வளராமல் சுருங்கியே காணப்படும். இல்லை இடைப்பட்ட வேலையில் அவங்களுக்கு ஏதாவது மம்ஸ், சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரியான அம்மை நோய் வந்து வெப்பத்தினால தான் வருது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் இப்போ எப்படி வந்து உடல் வெப்பம் அடைஞ்சு ஃபீவர் வரும்போது நம்ம தலைக்கு நெத்தியில் ஒரு ஈர துணி போட்டு வைக்காமல் விட்டா பிரெயினுக்கு எஃபெக்ட் பண்ணி ஃபிட்ஸ் வருதோ அந்த மாதிரி அம்மை நோய் போன்ற வெப்ப நோய்கள் வரும்போது விதைப்பையில் ஒரு டவல் வந்து நம்ம போடாமல் விடும்போது அந்த விதைப்பை வந்து தாக்கப்பட்டு அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த டெஸ்டிஸ் வந்து சுருங்கி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செயல்கள்னால. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோசீல் மாதிரியான பிரச்சனைகள். இப்போ நம்ம பார்க்கும்போது விதை வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடு ரெண்டு ஸ்க்ராட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டெஸ்டிஸ், இந்த டெஸ்டிஸோட சைஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய மெஷர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் 4 to 5 சென்டிமீட்டரில் இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு எனக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்பராக ஆக மாட்டேங்குது, இல்லை எசோஸ்போமியா இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால வெரிகோசீல். கம்மிங் டு வெரிகோசீல் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நமக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கக்கூடிய வெயின் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வீங்கிரும். காலில் வந்து ஒரு சிலருக்கு கருப்பு கருப்பாக பச்சை பச்சையாக அந்த நரம்பு முடிச்சுகள் காணப்பட்டால் அது பேர் வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம். ஆனஸில் அதாவது மலைவாயில் அந்த வெயின் வந்து புடச்சிக்கிட்டு பிதுக்கிட்டு வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதுவும் வெயின், அந்த ஆனல் வெயின் டேமேஜ் ஆகி பைல்ஸ் வர மாதிரி ஸ்க்ராட்டம்க்கு சப்ளை ஆகிட்டு இருக்கக்கூடிய வெயின் வந்து வீக்கம் அடையும் போது அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி நீர் கோத்து வீங்கிடும் போது இந்த விதைப்பைக்கு ப்ராப்பராக ரத்த ஓட்டம் போகாமல் அது வந்து சுருங்கி. ஸோ சுருங்கி சின்னதாகும் போது அவங்களுக்கு அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டெஸ்டோஸ்டெரான் குறையுது. அப்போ ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டெரான் குறையும் போது சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சுன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் கூட ப்ராப்பராக இருக்காது. நான் கூட சமீப பேஷண்ட் வந்து நேரில் பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு தாடி சரியாக வளர்ந்துருக்காது. மெடிசன் கொடுத்து டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த வாட்டி தாடியில் நல்லா வளர்ந்து வருவாங்க. முன்னாடி விட இப்போ உங்களுக்கு தாடியில் நல்லா வளர்ந்துருக்கான ஆமா டாக்டர் மருந்து சாப்பிட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்லேயே தெரியுது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து ஹெர்பல் மெடிகேஷனோ அல்லது நீங்கள் வந்து ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்போது உங்களுக்கு இயற்கையாகவே
வெளி தோற்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மீசை தாடி நல்லா திக்காக வளர்றது, மசில் வந்து நல்லா பில்ட் ஆகிறது, போன் டென்சிட்டி அந்த முன்னாடி இருந்த மூட்டு வலி இல்லாமல் போகிறது, ஞாபகம் மறதி, ஃபோக்கஸ் இதெல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ப்ளஸ் நீங்கள் ஸ்க்ராட்டம் ஸ்கேன் நம்ம பண்ணி தான் இந்த விதைப்பை வளர்ந்துருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளினிக்கலில் சொல்லும்போது நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து கேஸ்ட்ர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு வராங்க, இல்லை கவுண்டிங் ரொம்ப கம்மியாக வராங்க, இல்லை விதைப்பை ரொம்ப சுருங்கி வெரிகோசில் வராங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சில பேக் கொடுப்போம், இல்லை ஒரு சில ஆயில் கொடுப்போம். இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது நீங்கள் அப்ளை பண்ணவே தெரியும் உங்களுக்கு வந்து. சப்போஸ் நீங்கள் டெஸ்டோஸ்டெரான் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க, அது நல்லா வளருதா இல்லையானா நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே அந்த ஸ்க்ராட்டம் பேக் உள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கக்கூடிய விதை வந்து வளர்ந்து வர்றதை நம்மளால உணர முடியும். ஸோ அப்படி இந்த 4லேருந்து 5 சென்டிமீட்டர் கூட இல்லாமல் ரொம்ப கம்மியாக வருவாங்க. 1.6 சென்டிமீட்டர் தான் ஒரு சைடு விதை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் இல்லை 0.8 சென்டிமீட்டர்னு உள்ள சுருங்கி இருக்கக்கூடிய விதைகள் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டரான் ப்ரொடியூஸ் ஆகாது, ஸ்பெர்ம் கவுண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது, எரெக்ஷனும் வராது. அப்போது நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா பார்க்க வேண்டியது இந்த டெஸ்டிஸோட சைஸ். இப்போ வந்து வெரிகோசீல் அப்படிங்கிறது வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக வெரிகோஸ் சீல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட் மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது உடல் வந்து வெப்பமாகி, இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா ஃபிஸ்டுலா பைல்ஸ் இருந்ததுன்னா டாக்டர் கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆச்சா, அடிக்கடி டிசென்ட்ரி ஆச்சான்னு கேட்பாங்க. மலம் வந்து ஆனஸில் வந்து சூடாகி அங்கே இருக்கக்கூடிய வெயின் வீங்குது. அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மாஸ்டர்பேட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தினால அந்த வெயின் வந்து வீக்கமடையும். இன்னொன்று அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து எப்பவுமே வந்து நிரம்பி ஒரு ஃப்ளோலே இருக்கணும். அது அடிக்கடிக்கு எடுத்து ஹீட் ஆகி அந்த இடத்துல காற்று வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது சித்த மருத்துவத்தில் இதுக்கு பேர் அண்டவாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ காற்று நிரம்பி இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கிளினிக்கில் வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேதிக்கு கொடுத்துட்டு வாதத்தை கிளியர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய ஏர் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆகும்போது திருப்பி அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு 7 உடற தாதுக்களாகிய சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை இதெல்லாம் சுக்கிலம் இதெல்லாமே வந்து விருத்தி அடைகிறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது இது வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வெரிகோசீல் அப்படிங்கிற அந்த ஸ்வெல்லிங்கை வந்து சரி பண்ணி உள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை ஹீல் பண்ணும்போது விதைப்பைக்கு ப்ராப்பரான ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா டெஸ்டோஸ்டரான் ரிச் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி அல்லது ஹெர்பல் சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விதை வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வளருது 4 to 5 வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெஸ்டோஸ்டரான் வந்து ஹை ஆகும். அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டில் ஏதாவது குறைபாடு இருக்குது, ஏசோஸ்பெர்மியா இருக்குது அப்படின்னா அதுவும் ஹீல் ஆகும். உங்களுக்கு விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது இல்லை சீக்கிரமாக விந்து வெளியாகுது அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து சரியாகும். அப்படிங்கிறதுனால இந்த விதைப்பை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படியும் ஒரு 10 பேஷண்ட் பார்த்தோன்னா அதில் 2 பேராவது இந்த மாதிரி விதைப்பையில் அடிபட்டுச்சு, அதனால் சின்ன வயசில் இப்படி ஆனதுனால இப்படி ஆச்சுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எடுத்தோடனே இந்த வெரிகோசீலுக்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களோட வாதத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு பேதிக்கு எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஹெர்பல் மெடிகேஷன்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் பேக் இருக்குது, அதை எக் ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை இப்போ எடுத்தோடனே வீட்டில் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா துவரம்பருப்பை முந்தின நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அடுத்த நாள் வந்து அந்த துவரம்பருப்பை நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு எக் ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணி உங்களோட விதைப்பை மேலே ஒரு பேக் மாதிரி 1/2 hour போட்டு அதுக்கப்புறம் குளிங்க. எந்த காரணத்துக்கு கொண்டுமே வந்து விதைப்பையில் சூடு தண்ணி படக்கூடாது. ஏற்கனவே இயற்கையாகவே உள்ள வெப்பமாக இருக்குன்னா அது வெளியே வந்து இயற்கை வந்து நமக்கு அமைச்சிருக்கு. அப்போ திருப்பி அது மேலே சூடு தண்ணி வெந்நீர் ஊற்றி குளிக்கிறீங்க, இல்லை ஹாட் சோனா ஸ்டீம் பாத் இருக்கிறவங்கள கூட ஒரு வெட் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கிச்சனில் வேலை செய்கிற செஃப்லாம் கூட பேஷண்ட்டாக வரும்போது அவங்க சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ரொம்ப ஹீட் ஃப்ளேம்லேயே இருக்கிறேன்னு. அவங்களுக்கு எல்லாமே நான் அட்வைஸ் பண்ணுறது ஒரு கோல்ட் டவலை நல்லா முக்கி அதை நீங்கள் கட்டிட்டதுக்கப்புறம் உங்கள் அடுப்பில் வந்து வேலை செய்யுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த நீங்கள் எவ்வளோ குளுமையாக வைக்கிறீங்க, நைட்டில் எந்தளவு கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஆண்மையே இருக்குது. அப்படிங்கிறதுனால இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அப்படி இந்த மாதிரியான வெரிகோசீல அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் ட்ரைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹெர்ப்ஸ், அதுக்கப்புறம் பேக்ஸ், கொஞ்சம் டயயூரிட்டிக்ஸும் கொடுத்து அந்த ஸ்வெல்லிங் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணி விதைப்பையை வளர வைக்கிறதுக்கான ஹெர்ப்ஸும் கொடுப்போம். நீங்கள் வந்து டெஸ்டோஸ்டரான் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகேடோஸ், நட்ஸ், சீட்ஸில் எஸ்பெஷலி பம்கின் சீட்ஸ், சாரப்பருப்பு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், வெள்ளரி விதை. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு, ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு வெள்ளரி விதை ரொம்ப முக்கியம். ஸோ வெள்ளரிக்காய் முழுசாக கூட நீங்கள் சாப்பிடலாம், இல்லை வெள்ளரி விதையை வாங்கி வச்சுட்டு டெய்லி நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பாலில் அரைச்சி குடிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் ஜாதிக்காய், அதுக்கப்புறம் வந்து கசகசா இதெல்லாம் பாலில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு குடிக்கலாம். நைட்ரிக் ஆக்சைடு ரிச் வாட்டர்மெலன், பீட்ரூட்டு, போம் கிரானட் இதெல்லாம் வந்து ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கலாம். மில்க்ல ஹனி கலந்து குடிக்கிறது, செவ்வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்றது, ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாப்பிள சம்பா, பேரே மாப்பிள சம்பா, அதே மாதிரி கல்யாணம் ஆக போது கல்யாண பூசணி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது கல்யாணத்துக்கான உணவு அப்படின்ட்டு. நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, அது என்னங்கிறது கூட நினைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு இயற்கையாகவே உங்களோட டெஸ்டிசைன்ஸ் வந்து பெருசாகும். ஆட்டோமேட்டிக்காக எரெக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எரெக்ஷன் வேணும், ஆர்கன் சைஸ் பெருசு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட டெஸ்டிஸோட கேர் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கம்மிங் டு ஹெர்ப்ஸ். ஸோ சித்த மருத்துவத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியுற மாதிரி ஒரு கிங் ஆஃப் ஹெர்ப் அப்படின்னு ஃபார் மென்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அஸ்வகந்தா தான். ஸோ அதாவது அமுக்ரான்னு சொல்லக்கூடிய அமுக்ரா கிழங்கு சூர்ணம்,
தனி சூர்ணமாகவும் கிடைக்குது, ஏலக்காய் சூக்கெல்லாம் போட்டு சித்தா ட்ரெடிஷ்னல் ஃபார்முலேஷன்லையும் கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் எதில் வாங்கினீங்கனாலுமே தேனில் அல்லது பாலில் கலந்து குடிக்கலாம். பாலில் கலந்து குடித்தா கொஞ்சம் வெயிட் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ தேனில் கலந்து குடிச்சா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாகும். ஜிம் போகிறவங்களாம் நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹனியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து டேப்லெட் பேஸ்லையும் கிடைக்குது. எனக்கு இதெல்லாம் வந்து கலந்துட்டு இருக்க நேரம் இல்லைன்னா அமுக்குரா டேப்லெட் ஆகும், நிறைய பிராண்ட்ஸில் வருது, அதையும் நீங்கள் வாங்கி கன்சியூம் பண்ணலாம். அது இல்லாமல் பூனைக்காளி, நிலப்பனை கிழங்கு, குறுந்தட்டி சூரணம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டரோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, விதைப்பையை வந்து நல்லா வளர வச்சு டெஸ்டோஸ்டரோன் இன்க்ரீஸ் ஆகி ஸ்பெர்ம் கவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, எரெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வாரம் ஒருக்க டெஃபினட்டாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. திங்கள், புதன், சனி 3 நாளில் ஒரு தடவை. நைட் ஷிஃப்ட் போகிறவங்க 4 நாளைக்கு ஒருக்கவே உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி நிறையா குடிங்க. ஒரு 4 to 5 liters ஆகுது டெய்லியும் வந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் வெப்பம் வந்து கம்மியாகும். ப்ளஸ் யூரின் வந்தால் அடக்காமல் உடனே எக்ஸ்பெல் பண்ணுறது, டெய்லியும் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கிறது, ஒரு டெய்லி 2 ஃப்ரூட்டு 2 வெஜிடபிள், வாரத்தில் ஒரு 4 நாளாவது கீரை வகைகள் சாப்பிட்றது. நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கனாலுமே மட்டன் ஷோல்டர் எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, காடை, மீன் வகைகள் இதெல்லாமே வந்து உங்களோட ஆண்மைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் எனக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணேன், இதனால் நன்மை நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த டாபிக் பேசுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கேள்விகளோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கனாலும் நெக்ஸ்ட்டு நான் அந்த கமெண்ட்லேருந்து டாபிக் பிக் பண்ணி அதை பற்றி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம். இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ, படைத்தனரோ. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம். பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.